பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மாசி மாத நட்சத்திர பலன் தான். ஒவ்வொரு வீடியோலையுமே தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த 27 நட்சத்திரங்களும் வரிசையாக ஒவ்வொரு பதிவுலையும் மூன்று நட்சத்திரங்களாக பார்த்து வந்துட்ருக்கோம். இதற்கு முன்னாடி பதிவுகளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவில் துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை 3-4 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அடுத்து சுவாதி நட்சத்திரம், அடுத்து மூன்றாவதாக பார்த்தோன்னா விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். ஸோ இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிற நபர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகுது, மேலும் இந்த மாசி மாதத்தில் என்ன ஒரு வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் கிடைக்கும், இந்த மாதிரி தகவலை தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். சித்திர நட்சத்திரம் 3-4ஆம் பாதங்களில் பிறந்த நபர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போது பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த சித்திரை அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் தான் இது. ஸோ எதுலையுமே சரி, ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நமக்கு நன்மை கொடுக்குமா இல்லை தீமை விளைவிக்குமா, இந்த மாதிரிலாம் சிந்தனை செய்து கவனத்தோட எதுலையுமே செயல்படக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் நன்மைகள் தரக்கூடிய மாதமாக தான் அமைவருக்கிறது. ஸோ உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறனால எதுலையுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலையுமே சரி, பின் விளைவுகளை யோசிச்சுட்டு தான் நீங்கள் இறங்கணுமே தவிர அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்குமே வந்துட வேண்டாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா குரு பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சுபகாரிய தடைகள் விலகி சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்தபடியாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அப்பாடா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இதுதான்ப்பா அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாசி மாதம் கொடுக்கும். அடுத்தபடியாக சில சொத்து விஷய தகராறுகள் இது நாள் வரைக்கும் இருந்து இருந்திருக்கு. பங்காளிங்க மூலியமாகவும் பூர்வீகம் சார்ந்த சொத்து வகைரால தடைகள் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு தெளிவை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து தொழில் முன்னேற்றமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அதிகப்படியான புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. யார் யாரெல்லாம் பில்டிங், சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், வண்டி வாகனம் சார்ந்து, எலக்ட்ரிக்கல் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் பார்த்தோன்னா கட்டாயம் விளைச்சலில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா பூச்சிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு விவசாயம் செய்கிற இடத்துல ஏற்படும். சிறு வியாபாரிகளாக இருக்கும் பட்சத்தில் வேலைப்பளு அதிகமாகவே கூடும். அதற்காக உயர் அதிகாரி கிட்ட முகம் சுளிக்காமல் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஸோ மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாசி மாதம் பிற்பகுதி அப்படிங்கிறது ஒரு நல்ல நன்மை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஸோ அதனால் பயந்துக்க தேவையில்லை. மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டை தொடர்ந்து இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க மாசி மாதம் முழுவதும் செய்வதன் மூலம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நட்சத்திரமாக இந்த துலா ராசியிலேயே வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் எப்படிப்பட்ட ஒரு பலனை இந்த மாசி மாதத்தில் பெறப்போகிறாங்க அப்படிங்கிற தகவலை இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதுலையுமே ஒரு பிளான் போட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் நகர்த்துவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக தான் அமைகிறது. ஸோ பயப்பட தேவையில்லை. உங்களுடைய நட்சத்திரநாதனாக வரக்கூடிய இந்த ராகு பகவான் பார்த்தோன்னா நினைத்த வேலைகளை நினைத்த நேரத்தில் உங்களுக்கு முடிச்சு காட்டுவார். உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு இந்த மாசி மாதம் தொடக்கத்தில் கொடுத்து அது மாசி மாதம் இறுதியில் அது எல்லாமே விலகும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி, தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குடும்பம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு புதுசாக வேலை துவங்கணும், புது தொழில் முயற்சியில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்கள் செய்கிறது வந்து அவசியம். அதற்கு முன்னாடி அவசரப்பட்டீங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு நேரிடும். புதன் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு பதவி உயர்வு, ஒரு உத்தியோக உயர்வு, இடம் மாற்றம், இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு வேலை சார்ந்த விதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த உதவி அரசாங்கம் சார்ந்ததுலேருந்து ஏதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு உதவிகள் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், ஒரு புது வண்டி வாகனம் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த மாசி மாத தொடக்கத்திலேயே வந்து ஏதாவது ஒரு பண உதவி கிடைத்து உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே வந்து குறையும். அரசு சார்ந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று கவனமாக வேலை செய்யுங்க. உயரதிகாரிகள் கிட்ட இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து மேன்மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோன்னா துர்க்கை அம்மன் வழிபாட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் செஞ்சுட்டு வர நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து மாசி மாதத்தில் விலகிவிடும். ஸோ அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய துலா ராசியில் விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிற நபர்கள் பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதத்தில் எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வதில் முன்னிருந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாசி மாதம் சற்று கவனமாகவே செயல்படக்கூடிய தன்மை வந்து கொடுக்குது. குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால கட்டாயம் கவனக்குறைவுகள் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ எதுலையுமே சரி நிதானம் அப்படிங்கிறது, பொறுமையும் வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அவசியம் வந்து தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக சுக்கிர பகவானுடைய நிலை 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால மனசோர்வு, ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்பட்டு நீங்கும். ராகு பகவானும் சரி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால ஒரு பண நெருக்கடி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏற்படும். அனாவசியமாக வந்து ஆடம்பர செலவுகளை செய்கிறத இந்த மாசி மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பார்க்கும் பொழுது நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடிக்கணுன்ற அவசரத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நேரிடும். அதனால் எதுலையுமே கவனமாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் இந்த மாசி மாதம். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்து வந்த தடை தாமத நிலைகள் எல்லாமே வந்து விலகும். இது நாள் வரைக்கும் வந்து கொடுத்த பணம் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். புதுசாக வந்து விவசாய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வந்து ஏற்படுத்த போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களாலேயே ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வர இருக்கிறது. அதனால் எதுலேயுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கிற குருவை வந்து வழிபாடு செய்யுங்க. நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து துலா ராசியில் வரக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்களையும் பார்த்தோம். அதோடு ஒரு வழிபாட்டு முறையுமே பார்த்தோம். எல்லாரும் இந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து பயன்பெற நான் வந்து வேண்டுகிறேன். ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.